மிளகு வலிகளை நீக்கும், குளிர்ச்சியை தரக்கூடியது. சீரகம் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அகத்தில் அதாவது நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி ஒரு நம்ம உடம்புக்கு அமைதியை கொடுக்கக்கூடியது. இது ரெண்டையும், அதாவது இது அளவு தான் இதில் முக்கியம். இதை நான் பலமுறை பயன்படுத்தியிருக்கேன். கடுமையான வலிகள், உடல் தொல்லைகள், இந்த இதை நான் பயன்படுத்தி நிறைய பேர் சுகங்கிட்டு இருக்காங்க. கொரோனாவுக்கு பெரிய மருந்துகள்லாம் கொடுக்கல. 10 மிளகு எண்ணெய் எடுத்துக்கங்க. அதை உடைக்க வேணாம், முழுசாகவே இருக்கட்டும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு, அதே மாதிரி 2 விரலில் எடுக்கிற அளவு, ஒரு சிட்டிகை சொல்லுவாங்கள்ல, 2 விரலில் எடுக்கிற அளவு சீரகம், அதையும் உடைக்காமல் அதில் போடணும். போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் வற்ற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடித்தோம்னா பொதுவாக வரக்கூடிய ஜுரம், காய்ச்சல், வயிற்று வலி, உடலில் வரக்கூடிய பெரும்பாலான நோய்கள் காணாமல் போயிடும். இதை பொதுவான மருந்தாக நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நல்லா பயன்படுத்தியிருக்காங்க, சிறப்பான ரிசல்ட் கிடச்சிருக்கு. சில நேரங்களில் இந்த வைரஸ் காய்ச்சல் சொல்லுவாங்கள்ல, கடுமையான வலிகள் அல்லது அந்த வைரஸ்னால் வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படும் போது வேப்ப ஈர்க்கு, அதாவது வேப்ப இலைகளை தாங்கிட்டு இருக்க குச்சி இருக்கு பாருங்க, அந்த குச்சியை மட்டும் ஒரே ஒரு குச்சி அதை 2 கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதை அரை டம்ளராக மாற்றி அதை சாப்பிடும்போது எவ்வளோ கடுமையான வலிகளாக இருந்தாலும் நீங்கிடும். இந்த சிக்கன் குனியா, அதே மாதிரி இந்த புதுசாக பேர் வைக்கிறான்னு பாருங்கள், அந்த அந்த நோய்களுக்கு எல்லாத்துக்கும் இது மிக அற்புதமாக வேலை செஞ்சுருக்கு. இப்போ கடைசியாக அதை சுகமானவங்க நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் சொல்லியிருக்கோம், அது பயன்படுத்தியிருக்காங்க, சிறப்பான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதை எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். உடல் வலியும் அதிகமான ஜுரம் இருந்துச்சுன்னா வேப்ப இருக்கு பயன்படுத்தலாம். இல்லாட்டி மிளகு சீரகம் போதும். இதுக்கு மேலே மருந்து தேவையில்லை.